பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா அதிரடி தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம் என்ற பிரதமர் மோடியின் சபதத்தை நிறைவேற்றிய இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் துல்லிய தாக்குதல் நடத்தி அதிரடி. இந்தியா தனது மண்ணில் அப்பாவி மக்களை கொன்றவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை பயன்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். அனைத்து கட்சிகளும் பங்கேற்குமாறு மத்திய அரசு அழைப்பு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களுக்கு இந்தியா அழைப்பு. பல்வேறு நாடுகளின் தூதர்களிடம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்கிறார் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல். அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி? பெண் ராணுவ அதிகாரிகள் மூலம் உலகிற்கு சொன்னது இந்தியா. காஷ்மீர் வளர்ச்சியை சீர்குலைக்கவே பஹல்காமில் பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதலை அரங்கேற்றியதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி காட்டம். பஹல்காம் தாக்குதல் காட்டு மிராண்டித்தனத்தின் உச்சம் என்றும் ஆவேசம். காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்தியா மீது பாகிஸ்தான் பீரங்கி தாக்குதல். பாகிஸ்தான் தாக்குதலில் அப்பாவி மக்கள் 9 பேர் உயிரிழந்ததாக இந்திய ராணுவம் தகவல். பஹல்காம் தாக்குதல் தொடர்பான கூடுதல் தகவல்கள் இருந்தால் உடனடியாக தங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். தேசிய புலனாய்வு முகமை அறிவுறுத்தல். சென்னை துறைமுகத்தில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட CISF வீரர்கள். போர்க்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை. கல்பாக்கம் அருகே வெங்கம்பாக்கத்தில் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினரின் பாதுகாப்பு ஒத்திகை. போர்க்காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் குறித்து மக்களுக்கு பயிற்சி. தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு சோதனை. 15 நிமிடங்கள் மின் விளக்குகளை அணைத்து ஒத்திகை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 80 இந்திய விமானங்கள் ஈடுபட்டன. நாங்கள் 3 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தகவல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் உயிரிழப்பு. இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்பு.
அதிகபட்ச ராணுவ கட்டுப்பாடுகளை இரு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தானுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தல். இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை வருத்தமளிப்பதாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சீனா கருத்து. அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பரந்த நலனுக்காக இந்தியா பாகிஸ்தான் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பயங்கரவாதத்தை வேரறுக்க இஸ்ரேலை பின்பற்ற வேண்டும். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் +2 பொதுத் தேர்வு தோல்வி பயத்தில் அரசு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கத்தி கதறி அழுத மூதாட்டி. வீட்டிற்கு செல்லும் பாதையை சிலர் ஆக்கிரமித்ததாக கொடுத்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குமுறல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பெய்த தொடர் மழை எதிரொலி. காய்கறி கண்காட்சியில் உருவங்களை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்ட காய்கறிகள் அழுகி வருவதால் அகற்ற கோரிக்கை. கோத்தகிரி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை விரட்டிய காட்டு யானை. காரை வேகமாக திருப்பி வந்த வழியாக திரும்பி சென்று உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானாவில் ஒரே நாளில் 26 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. பொறியியல் படிப்பில் சேர ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையவழி பதிவை தொடங்கி வைத்தார் அமைச்சர் கோவி செழியன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடக்கம். 27ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. தமிழகத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 72,600 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை மாநகரமே குலுங்கும் சித்திரை திருவிழா. மதுரை மீனாட்சி திருக்கல்யாண நிகழ்ச்சியை தந்தி டிவியில் காலை 7 மணி முதல் நேரலையில் காணலாம். மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு தாலி செய்து வழங்கும் பணி ஆண்டாண்டு காலமாக தொடரும் மரபுப்படி லாலா ஸ்ரீ ரங்க சத்திரத்தில் தாலி செய்து வழங்கப்பட்டது. மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநரை உளுந்தூர்பேட்டைக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை. தன்னை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டிய நிலையில் நடவடிக்கை. சீனாவில் பரிசோதனையின் போது அருகில் இருந்த நபரை திடீரென தாக்க முயன்ற ரோபோ. லேப்டாப் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கிய ரோபோவை அங்கிருந்தவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ரெட்ரோ திரைப்பட வசூலில் கிடைத்த 10 கோடி ரூபாயை
அகரம் அறக்கட்டளைக்கு வழங்கிய நடிகர் சூர்யா. கடினமான சூழல் வரும்போதெல்லாம் மக்களின் அன்பும் ஆதரவுமே தன்னை மீண்டெழ துணை நிற்பதாகவும் நிகழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.